இந்த ரெண்டு கண்ணும் சிவன் ஒண்ணு முருகன். இந்த கண்ணை மறைத்தால் ஒரு காட்சி தெரியும், இந்த கண்ணை மறைச்சா ஒரு காட்சி தெரியும், ரெண்டையும் மறைச்சா ஒன்னும் தெரியாது. ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரே பார்வையா வரும். இப்ப இந்த கண்ணை மறைச்சிட்டோம்னா இந்த காட்சி தெரியும், அது பாதி காட்சி. ஆனால் ரெண்டும் சேர்ந்தால்தான் முழு காட்சி என்பது போல முருகனை வழிபடாத எந்த வழிபாடும் நிறைவு பெறாது என்று ஸ்கந்த காலோத்திரம் சொல்லுகிறது. முருகனை வழிபட வேண்டும். முருகன் படியை சொல்றார், படிக்கின்றில்லை நின் திருப்புகழை, உன்னுடைய படியை நான் மிதிக்கின்றில்லை என்று சொன்னார். பிரம்மன் எழுதிய கையெழுத்து கூட அவன் வேள்பட்டு அழியும் என்று சொன்னார் அருணகிரி சுவாமிகள். ஆகையினால முருகன் யாரையும் கைவிட மாட்டான். முருகா சுப்பிரமணியனே, சரவண பவனே, சைலொளி பவனே, திரிபுர பவனே, திகழொளி பவனே என்று அவனை வழிபட்டு ஒவ்வொரு சஷ்டியிலும் வேல் வழிபாடு செய்து இந்த சக்தி வாய்ந்த வேல்மாறலை படிக்கணும். அகத்தியர் தோற்றுவித்த வழிபாடு இது. அகத்தியர் கைலாய மலையில பொதிகை மலையில தான்